நர்ஸாக ஜெர்மனிக்கு வந்துட்டா நெக்ஸ்ட் டேவே வேலை ஸ்டார்ட் ஆகிடுமா? கண்டிப்பாக இல்லைங்க. ஹலோங்க, நான் தான் உங்கள் எல்லாம் ஜெர்மனிங்க. நம்ம ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக முடிச்சா மட்டும்தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன், சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். இது நீங்கள் எந்த சிட்டிக்கு வந்திருக்கீங்களோ அந்த சிட்டியில் வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே பண்ணியிருக்கணும். செகண்ட் ஒன், சிம் கார்டு. அது இங்கே வந்து வாங்குறது தாங்க பெட்டர். ஏன்னா நெட்ஒர்க் நல்லாயிருக்கும். இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரும்போது சம்டைம் நெட்ஒர்க் நல்லா இருக்காது. தேர்ட் ஒன் இஸ் பேங்க் அக்கௌண்ட்டுங்க. சேலரி எக்ஸ்பென்சஸ்க்கு கண்டிப்பாக நமக்கு அக்கௌண்ட்டு தேவைப்படும். ஃபோர்த் ஒன், இன்சூரன்ஸ் கார்டுங்க. ஸோ இது வந்து உங்கள் எம்ப்ளாயர் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் இட்ஸ் மெடிக்கல் செக்கப். நம்ம இந்தியாவில் மெடிக்கல் செக்கப் பண்ண மாட்டோம், வேக்சின் மட்டும் தான் பண்ணிட்டு வருவோம். ஸோ இங்கே தான் வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணுவோம். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் ஆனால் தான் நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். பட் பயப்படாதீங்க, இந்த 5 ஸ்டெப்ஸுமே ஒரு எம்ப்ளாயர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணணுன்றதும் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு 2 வீக்ஸ் எடுத்ததுங்க இதெல்லாம் முடியறதுக்கு. அப்புறம் தான் என்னோடய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சேலரி வராது. ஸோ இந்தியாவிலேருந்து கொஞ்சம் சேவிங்ஸ் கொண்டு வரது பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் இங்கே நர்ஸாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.